ஹலோ வியூவர்ஸ், இந்த காணொலியில நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த காரணத்தினால அடுத்த முதல்வராகும் வாய்ப்பு அண்ணன் சீமானுக்கு பிரகாசமா இருக்கு அப்படின்ட்டு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்கிறாரு. அதாவதுங்க, தமிழ்நாட்டு அரசியல்ல யாராலையுமே தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி தலைவராக அண்ணன் சீமான் உருவெடுத்துட்டாரு. அதற்கு காரணம், எந்த ஒரு பிரதிபலனும் பாராம மக்களுக்காக அவர் தான் களத்துல நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மக்களும் அவரை ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் வளர்த்து விட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ 8% மேல வாக்கு வங்கி வைத்துள்ள அண்ணன் சீமான் அவர்களை ஐயா எடப்பாடியில இருந்து புதிதாக கட்சி ஆரம்பித்த விஜய் வர கூட்டணிக்கு அழைத்து கொண்டே இருந்தாங்க. ஆனா யாருக்குமே அவர் எந்த ஒரு பாசிட்டிவான முடிவையும் சொல்லல. ஏன்னா அவர் நாங்க தனித்து தான் நிற்போம், தனித்து நின்னாதான் மக்கள் எங்களை ஆதரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் அரசியல்ல போயிட்டு இருக்கிறாரு. அதுதான் உண்மையும் கூட. அதன் காரணமாக சீமான் அவர்கள் நம்மளோட கூட்டணிக்கு வரமாட்டாரு அப்படின்ட்டு அதிமுக இப்போ வேற வழி இல்லாம பாஜகவோட கூட்டணிக்கு அலைனாயிருக்காங்க. இது இப்போ அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அரசியல் திறனாய்வாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய கூற்றா இருக்கு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பொருந்தா கூட்டணியாக மாறிடும். அந்த கூட்டணியால இப்ப இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்த முடியாது. சீமான் அவர்கள் அந்த கூட்டணிக்கு தலைமை வகித்தா மட்டும்தான் அவர்களால ஸ்டாலினை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் தனித்து நின்னாலுமே அவருக்கு அதிமுக மற்றும் பாஜகவில் இருக்கக்கூடிய வாக்குகள் பெரும்பான்மையா வந்து திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அவரை வலிமைப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் அவருடைய குற்றா இருக்கு. அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றது 100% உண்மையாகவும் தெரியுது. ஏன்னா மக்கள் பாஜகவை எந்த அளவு இருக்கிறாங்களோ அதை விட அதிகமா திமுகவையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது திமுகவை எதிர்க்கிற மாதிரியே பாஜகவையும் எதிர்க்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இவர்கள் இருவரையும் பிடிக்காத பெரும்பாலான மக்கள் தான் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவர்களுடைய வாக்க இனி சீமான் அவர்களால் மட்டும்தான் அறுவடை பண்ண முடியும் அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ இதன் மூலமாக சீமான் அவர்கள் ஒரு பெரிய ஜம்பை உறுதியா பெறுவார் அப்படிங்கிறது தான் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய கூற்று.